சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட வாங்காத அடி கிடையாது, வாங்காத திட்டு கிடையாது. அதனால நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அதனால தான் நம்மளை கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க. நம்ம பிள்ளை தப்பான வழியில் போயிடக்கூடாது, கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றனால. இதே மாதிரி தாங்க ஏசப்பாவும் நம்ம வாழ்க்கையில் தர சோதனைகள், கஷ்டங்கள்லாம் நம்மளை அழ வைக்கிறதுக்கோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிறதோ அவரோட மோட்டிவ் கிடையாது. எப்படியாவது என்னோட பிள்ளைய நான் கரெக்டான ட்ராக்ல கொண்டு போகணும், வழி விலகி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருத்துறதுக்காக தான் இருக்குமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு கிடையாது. வேதத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 3:12 போட்டிருக்கு, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறாருன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அங்கே யார் எப்படிப்பட்டவங்க என்ன உங்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு சில நபர்களை, ஒரு சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க பொறாமப்படுறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை பார்த்துருப்பாரு. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா அதை விட ஏசப்பா உங்களுக்கு பெட்டராக பிளான் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சோதனை வரும்போது ஏசப்பாவை விட்டு விலகி போயிடாமல் நீங்கள் அந்த நேரத்தில் தான் ஏசப்பாட்ட இன்னும் க்ளோஸ் ஆகணும். ஸோ நீங்கள் அப்படி க்ளோஸ் ஆகும்போது ஏசப்பா உங்களுக்கு கிளியரான டைரக்ஷன்ஸை கொடுத்து உங்களை சரியான வழியில் நடத்தி செல்வார். அது இல்லாமல் நீங்கள் அவர் சோதிக்கும் போது நீங்கள் அவரை விட்டு விலகிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன ரீசனுக்காக அந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தார், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் சோதனை வரும்போது தேவனை நெருங்குங்க, ஏசப்பா கிட்ட க்ளோஸ் ஆகுங்க. ஏசப்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி உங்களை உயர்த்தி வைப்பார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். In our childhood days, we have got countless beatings and scolding from our parents. That doesn't mean that our parents don't like us. They are being strict because they love us so much. They are being so harsh on us so that we will not go in the wrong path and we will not worry in our future. Likewise, in our life, when we are facing troubles or when we are facing some problems, that doesn't mean the Lord does not like us. He is just trying to protect us from falling for sin and falling for the devil's plan. Look what the Bible says in Proverbs chapter 3 verse 12. The Lord corrects those he loves, just as a father corrects a child in whom he delights. Yes, our Lord loves us so much, so he doesn't want us to go in a wrong way and suffer. Sometimes he makes you wait, sometimes he takes you away from some people and some places. It's just because he's protecting you from some people who are trying to poison you. So when our God is taking away persons or things or job or whatever it might be, it is not to hurt you, but it is to protect you, and it is to say that he has greater blessings than this. So when you're facing any trouble, don't go far away from our Lord, but instead get closer to our Lord so that he can guide you in the right path and you can receive the greatest blessing that he has prepared for you. So hold on to Jesus, get close to him, walk by his guidance and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.